உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். திருப்பரங்குன்றம் தர்கால தீபம் ஏற்றலான்ற மாதிரி தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருந்தாரு. அந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மேல்முறையீடுலாம் போனாங்க. அது எல்லாமே தள்ளுபடி ஆயிடுச்சு. பாஜகவினர் அங்கே போய் தீபம் ஏற்ற போகிறாங்க. போலீஸ் யாருமே அலோவ் பண்ணலை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த நடைமுறைகள்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? திருப்பரங்குன்றம் ஒரு பிரச்சனையா? நான் கேட்குறேன், திருப்பரங்குன்றம் ஒரு பிரச்சனையா? திரு ஸ்டாலின் அவர்களே, திரு முக்காடு முதல்வர் அவர்களே, இன்னைக்கு மக்களோட பிரச்சனை என்ன? அவன் தூய்மை பணியாளர்கள் வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு நடு ரோட்ல போராடிட்டு இருக்கான். அது பிரச்சனையா தெரியல உங்களுக்கு? ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய எஸ்ஐஆர் உங்களுக்கு பிரச்சனையா போயிடுச்சு இல்லையா? பாலியல் வன்கொடுமை அந்த பொண்ணு பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கு, அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. அதாவது இன்னைக்கு மக்களோட பிரச்சனைகளை பேச தெரியாத இந்த ஒரு பொம்மை முதலமைச்சர் திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறது ஒரு பிரச்சனையா? அங்க இருக்கிற முஸ்லிம்கள் பேசினாங்களா? அவங்க போராட்டம் பண்ணாங்களா? அவங்க தனியா ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அங்கதான் தீபத்தூண்ல தான் ஏத்துவேன்னு பாஜகவினர் ஏன் துடிக்கிறாங்கன்ற கேள்வியும் வருது இல்ல? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் கிட்ட ஏத்தல. பட் அதுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷமா அதுதான் தீபத்தூணு. நான் கேக்குறேன், அன்னைக்கு திருக்கார்த்திகை அன்னைக்கு நேத்து ஏத்த போனாங்கல்ல, இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனைனா, அங்க இருக்கிற தர்கா மக்களுக்கு பிரச்சனைனா அவங்க போராட்டம் பண்ணிருப்பாங்களே. அதை ஏத்த போகும்போது வேணுக்குன்னு இவங்க போலீஸ் அனுப்பி தமிழ் கலாச்சாரத்துல மக்களோட வாழ்க்கையில ஒரு அரசியல் ஆதாரம் தேடும் இந்த கேடு கெட்ட அரசு. போராட்டம் அமைதியா பண்ணிருக்கலாம்ல, அதனாலதானே அவங்க கொந்தளிச்சு கேக்குறாங்க. போலீஸ் எதுக்கு சார்? ஒரு தீபம் ஏத்துற இடத்துல, ஒரு மக்கள் வழிபாடு இடத்துல இங்க போலீஸ்க்கு என்ன வேலைன்ற? ஏன் பிரச்சனை பண்ணிட்டு அவன் குண்டாசும் ரவுடிஸும் சுத்துறான். இந்த கோயம்புத்தூர் பாலியல் வன்கொடுமை பிரச்சனையில அந்த 3 பேர் திருட்டு மோட்டார் சைக்கிள்ல வந்திருக்காங்க. முதல்ல அந்த திருட்டு மோட்டார் சைக்கிள் வந்தப்போ நீங்க போலீஸ் எங்க போனீங்க? நான் கேக்குறேன். எல்லாத்துலயும் முன்னாடி தான் இருக்கு மேடம் தமிழ்நாடு. எந்த வகையில நீங்க ரொம்ப, அதாவது தமிழ்நாடு இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு முதலிடம் ஒத்துக்கிறீங்களா? அது நீங்க ஒத்துக்க தேவையில்ல, ஒன்றிய அரசே சொல்லி இருக்குல்ல. ஓஹோ, அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு டபுள் டிஜிட் growth. நம்ம உதயநிதி அவர்கள் சொல்ற மாதிரி டபுள் டிஜிட் growth. எதுலன்னா பொருளாதார சீர்கேடுல இப்ப சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டை பாருங்க. 45,000 கோடி நிதி நெருக்கடி. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவை சேர்ந்த திருமதி பிரியா ஸ்ரீ அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். திருப்பரங்குன்றம் தர்கால தீபம் ஏற்றலான்ற மாதிரி தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருந்தாரு. அந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மேல்முறையீடுலாம் போனாங்க. அது எல்லாமே தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, அது 144 போட்டிருந்தாங்க, அதுவும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ பாஜகவினர் அங்கே போய் தீபம் ஏற்ற போகிறாங்க. போலீஸ் யாருமே அலோவ் பண்ணலை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த நடைமுறைகள்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முருகா சரணம். எல்லா நேயர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் திருக்கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? திருப்பரங்குன்றம் ஒரு பிரச்சனையா? நான் கேட்குறேன், திருப்பரங்குன்றம் ஒரு பிரச்சனையா? திரு ஸ்டாலின் அவர்களே, திரு முக்காடு முதல்வர் அவர்களே, இன்னைக்கு மக்களோட பிரச்சனை என்ன? அவன் தூய்மை பணியாளர்கள் வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு நடு ரோட்ல போராடிட்டு இருக்கான். அது பிரச்சனையா தெரியல உங்களுக்கு? ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய எஸ்ஐஆர் உங்களுக்கு பிரச்சனையா போயிடுச்சு இல்லையா? கோவையில பாலியல் வன்கொடுமை அந்த பொண்ணு பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கு, அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. வேணும்ட்டு மெட்ரோவை வேண்டாத ஒரு டிபிஆரை சப்மிட் பண்ணி அது ஒரு அரசியலாக்குது. அடுத்து இது விவசாயிகள் நெல்ல முளைச்சிடுச்சுன்னு நடு ரோட்ல கதறாங்க. அவன் கடனை வாங்கி தொலைச்சிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு, அது உங்க கண்ணுக்கு தெரியல. நெல்லுல ஈரப்பதம் உங்களுக்கு பிரச்சனையா போயிடுச்சு. அதாவது இன்னைக்கு மக்களோட பிரச்சனைகளை பேச தெரியாத இந்த ஒரு பொம்மை முதலமைச்சர், இது மிக கண்டனத்துக்கு உரியது. ஏயா திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறது ஒரு பிரச்சனையா? அங்க இருக்கிற முஸ்லிம்கள் பேசினாங்களா?
அங்க இருக்க தர்கால வந்து சொன்னாங்களா இது ஒரு பிரச்சனைன்னு? அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்களா? 150 வருஷமா வந்து அந்த தர்கால வந்து ஒரு நடைமுறை இருக்கு. அவங்க வந்து தனியா ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அங்கதான் வந்து தீபத்தூண்ல தான் வந்து ஏத்துவேன்னு பாஜகவினர் ஏன் துடிக்கிறாங்கன்ற கேள்வியும் வருது இல்ல. இது பல 1000 வருஷம் கோவில். அதுல வந்து 1924ல இருந்து ஏத்தல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் கிட்ட ஏத்தல. பட் அதுக்கு முன்னாடி பல 1000 வருஷமா அதுதான் தீபத்தூணு. இவங்க சொல்றாங்க உச்சி பிள்ளையார்ல ஏத்தலான்னு. ஆனா உச்சி பிள்ளையார் கோவில்ல இருக்கிறது மோட்ச தீபம். திருக்கார்த்திகை தீபம்ன்றது இங்க இருக்கிறது, இந்த தூண்ல இருக்கிறது திருக்கார்த்திகை தீபம். அது அந்த தர்கா மக்களே ஒரு பிரச்சனைன்னு சொல்லலையே. அங்க இருக்கிற முஸ்லிம்களே, நான் கேக்குறேன், அன்னைக்கு திருக்கார்த்திகை அன்னைக்கு நேத்து ஏத்த போனாங்கல்ல, அப்படி நிஜமாவே அங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனைனா, அங்க இருக்கிற தர்கா மக்களுக்கு பிரச்சனைனா அவங்க போராட்டம் பண்ணிருப்பாங்களே, களத்துல இறங்கி இருப்பாங்களே, பேசினாங்களா? ஏன் பேசல? பல பேர் பேசினாங்க மேடம். அவங்க தீபம் ஏத்த போகும்போது பேசினாங்களா? அதை ஏத்த போகும்போது வேணுக்குன்னு இவங்க போலீஸ் அனுப்பி, அதாவது இவங்க பாட்டு தீபத்தை ஏத்தி வந்திருப்பாங்க, அது ஒரு 10 நிமிஷத்துல முடிக்க கூடிய ஒரு விஷயத்த வேணும்ட்டு அரசியல் ஆக்கி ஒரு அரசியல் ஆதாயம் தேடும். அதாவது மக்களோட தமிழ் கலாச்சாரத்துல மக்களோட வாழ்க்கையில ஒரு அரசியல் ஆதாரம் தேடும் இந்த கேடு கெட்ட அரசு. காவல்துறை அலோவ் பண்ணல. 144 தடை உத்தரவு அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, அமைதியா போராடி இருக்கலாம். காவல்துறை 144 எதுக்கு? 144 எதுக்கு? மண்டைய உடைச்சதெல்லாம் பாஜகவினர் மேடம். போராட்டம் அமைதியா பண்ணிருக்கலாம்ல. அதனால தானே அவங்க வந்து கொந்தளிச்சு கேக்குறாங்க. போலீஸ் எதுக்கு சார்? ஒரு தீபம் ஏத்துற இடத்துல, ஒரு மக்கள் வழிபாடு இடத்துல இங்க போலீஸ்க்கு என்ன வேலைன்ற? என்ன பிரச்சனை? ஏதோ பிரச்சனையா இருந்தா போலீஸ் வாங்கயா. ஏயா பிரச்சனை பண்ணிட்டு அவன் குண்டாசும் ரவுடிஸும் சுத்ரா. இந்த கோயம்புத்தூர் பாலியல் வன்கொடுமை பிரச்சனையில அந்த 3 பேர் திருட்டு மோட்டார் சைக்கிள்ல வந்திருக்காங்க. முதல்ல அந்த திருட்டு மோட்டார் சைக்கிள் வந்தப்போ நீங்க போலீஸ் எங்க போனீங்க? நான் கேக்குறேன். வர்ற வழியில ஒரு விவசாயி கிட்ட வாக்குவாதம் பண்ணி அவனை போட்டு தள்ளியிருக்காங்க. அப்ப எங்க போச்சு இந்த போலீஸ்? அடுத்து இங்க வந்து இந்த பொண்ணு இவ்வளோ பல மணி கணக்கா, ரிமெம்பர் இட் இஸ் நாட் 5-10 minutes, 4-5 மணி நேரம் அவங்க இது பண்ணிருக்காங்க. எங்க போச்சு போலீஸ்? அதாவது இன்னைக்கு தீவிரவாதத்தை மக்கள் விரோத செயல்களை, மக்கள் விரோதிகளை தலையில வச்சு தியாகிகள் மாதிரி கொண்டாடும் இந்த கேடு கெட்ட அரசு, மக்களை பிரிக்கும் அரசு. இனம் ஒரு பிரச்சனையா? நான் கேட்டேன். மதம் ஒரு பிரச்சனையா? மதம் ஒரு பிரச்சனையா? அங்க இருக்கிற மக்கள் மதத்தை ஒரு பிரச்சனையா முன் கொண்டு வந்தாங்களா? நீ ஏன் மதத்தை பிரச்சனையாக்குற? நீ தான் மேடம் அது பண்றதா சொல்றாங்க. அதாவது பிரச்சனை அவங்க தான் பண்றாங்க. அவங்க வந்து உபா சட்டத்துல தூக்கி கைது பண்ணணும்னு திருமாவளவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அததான் சொல்றேன். அதாவது மதத்தை அரசியல் பண்ணக்கூடாது. செல்வ பிறந்தகை அவர் கூட சொல்லியிருக்காரு, என்னது, ஆன்மீகத்தில் அரசியல் ஆதாயம் தேடுறவங்களை நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்றாரு மேடம். அவரு பாஜகவினர் தான் சொல்றாரு. ஆன்மீகத்தை யாரையா அரசியல் பண்ணா? போலீஸ் அங்க யாரையா கொண்டு வந்தது? போலீஸ் அங்க யார் கொண்டு வந்தது? தீபம் ஏத்துற இடத்துல போலீஸ் எதுக்குன்னு நான் கேக்குறேன். இவ்வளவு நாள் விட்டுட்டு ஏன் மேடம் இப்போ வரணும்? அத அமைதியா நீங்களும் போலாம், பாஜகவினரும் போலாம். அமைதியா அவங்க மதத்தை அவங்கவங்க கடைபிடிக்கிறது அவங்கவங்க இஷ்டம் சார். அது பண்ணா என்ன? இப்போ ஒரு ஆடு பலி கொடுக்க கூடாதுன்னு சொல்றதும் பாஜகவினர் தானே. அங்க வந்து ஆட பலி கொடுக்க கூடாது, கோழி பலி கொடுக்க கூடாதுன்றது பாஜகவினர் சொல்றீங்க. நடப்பாதையில பண்ணாதீங்கன்னு. அதாவது திருப்பரங்குன்றம் கோவில்ன்றது ஹிஸ்டரி, நான் ஐ வில் ரெஃபர் த நோட்ஸ். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அங்க பிரச்சனை வந்து பல ஆண்டுகளா போயிட்டு இருக்க பிரச்சனை இல்ல மேடம். பிரச்சனை இல்லன்னு தான் சொல்றாங்க. நாங்க வந்து அமைதியா தான் இருக்கோம். இது வந்து தேவையில்லாம அரசியல் பண்றது அரசியல் ஆதாயம் தேடுறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற சிக்கந்தர் தர்கான்றது 34 சென்ட்ல இருக்கிற ஒரு தர்கா. அந்த 34 சென்ட் இது இப்போ 1924லயே பிரிட்டிஷர்கள் இருந்த காலத்திலேயே பிறப்பிச்சாங்க, தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அது வந்து இந்துக்களுக்கான இடம். அதை வந்து இந்த 34 சென்ட் தவிர மற்ற எல்லா இடமும் ஒரு தேவஸ்தானத்தோட இடம். இதை அந்த ஏரியாக்குள்ள நீங்க இருந்துக்கோங்க, இந்த ஏரியாக்குள்ள இருந்துக்கோங்க.
தர்காலேருந்தும் என்ன சொல்லியிருக்காங்க, எங்க தர்காலேருந்து 25 மீட்டருக்குள்ள நீங்க எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ணாதீங்க, அதை தாண்டி நீங்க எது வேணா பண்ணிக்கோங்க. இந்த தீபம் ஏத்துற தூண் வந்து 50 மீட்டர் தள்ளி இருக்கு, கிட்டத்தட்ட 65 மீட்டர் தொலைவில் இருக்கு. அங்க ஏத்தினா உங்களுக்கு என்னையா பிரச்சனை, என்ன பிரச்சனை? அங்க ஏத்தலனா பாஜகவினருக்கு தான் என்ன பிரச்சனை? அமைதியா தமிழ் கலாச்சாரம் இன்னைக்கு இந்த கேடு கெட்ட அரசாங்கம் தமிழ்னா தமிழ் மண்ணுனா பிடிக்காது, தமிழ் மொழினா பிடிக்காது, தமிழ் மக்கள்னாலே பிடிக்காத இந்த அரசாங்கம், இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சியில நான் கேக்குறேன், ஏயா ஒரு தீபாவளினா நாக்குல நரம்பே இல்லாம ஒரு முதலமைச்சருக்கோ ஒரு துணை முதலமைச்சருக்கோ ஒரு வாழ்த்து சொல்ல வக்கில்ல? ஏன் ஒரு திருக்கார்த்திகைனா வாழ்த்து சொல்ல வக்கில்லையா? இது ஒரு தமிழ் கலாச்சாரம் இல்லையா? தமிழ் பண்பாடு இல்லையா? தமிழ் மொழியை அரசியல் பண்ணி ஆட்சிக்கு வந்த நீங்க தமிழ் கலாச்சாரத்தை மதிக்க தெரியாத நீ ஏன் அந்த முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்திருக்கீங்க? பேசுற கட்சி அது வந்து புராண கதைன்னு அவங்க நம்புறாங்க. தீபாவளியே இதெல்லாம் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அது பல வாட்டி சொல்லிட்டாங்களே. இந்த அரசியல் தான் பாஜக எடுப்படலையே, ஏன் திரும்ப சொல்றீங்க அதை? சார் இது மக்களோட கலாச்சாரம் சார், தமிழனின் கலாச்சாரம், பாஜகவோட கலாச்சாரம் இல்ல. பாஜக கொண்டு வரல திருக்கார்த்திகை, பாஜக கொண்டு வரல தீபாவளி. இது தமிழனின் கலாச்சாரம், தமிழனின் அடையாளம். தமிழர்கள் ஓட்டு போட்டு தான் திமுக ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க. அப்படின்னா பாஜக ஆட்சியில உட்கார வச்சிருக்கலாம்ல நீங்க சொல்றபடி பார்த்தா. அடுத்து வரும் சார் 2026 வரும். ஏன்னா திமுகவை விடியல் தர போறான்னு வந்து வச்சுட்டு மக்களை வந்து வடிகட்டி முட்டாள ஆக்கியாச்சு இந்த திமுக அரசு. தமிழ்நாட்டை ஆள தெரியாத ஒரு கேடு கெட்ட அரசாங்கம் 5 லட்சம் கோடி நிதி நெருக்கடி தள்ளி இன்னைக்கு 5 வருஷத்துல 100 வருஷம் பின்தங்கி போயிடுச்சு. அதாவது 1924 நடந்த ஒரு பிரச்சனை இப்ப ஏன் ரேக்கப் பண்றீங்கன்ற? அப்போ தமிழ்நாடு 100 வருஷம் பின்தங்கி போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். எல்லாத்துலயும் முன்னாடி தான் இருக்கு மேடம் தமிழ்நாடு. எந்த வகையில வந்து நீங்க ரொம்ப அதாவது தமிழ்நாடு இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு முதலிடம் ஒத்துக்கிறீங்களா? அது நீங்க ஒத்துக்க தேவையில்ல, ஒன்றிய அரசே சொல்லி இருக்குல்ல. அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு டபுள் டிஜிட் growth, நம்ம உதயநிதி அவர்கள் சொல்ற மாதிரி டபுள் டிஜிட் growth. எதுலன்னா பொருளாதார சீர்கேடுல இப்ப வந்து CAG ஆடிட் ரிப்போர்ட்டை பாருங்க, 45,000 கோடி நிதி நெருக்கடி. தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலம், 45,000 கோடி நிதி நெருக்கடி. சூப்பருங்க, முதலிடம். இன்னைக்கு தமிழ்நாடு தான் மாடல் அரசு, ஸ்டாலின் அவர்கள் தான் மாடல் முதலமைச்சர். எல்லாருக்குமே எப்படி ஒரு நாட்டை ஆட்சி பண்ண கூடாதுன்றதுக்கு இவர் சரியான எக்ஸாம்பிள். பேரிடர் நிவாரண நிதி ஒன்றிய அரசும் கொடுக்கறது இல்ல, எல்லாமே மாநில அரசே பண்ணிட்டு இருக்கு. இப்ப 4000 கோடி அப்படியே சுவாகா ஆயிடுச்சுல. 4000 கோடி இப்ப நிவாரண நிதி கொடுத்து என்ன நீங்க தூர்வாருனீங்க, என்ன நீங்க வடிகால் பண்ணீங்க? இப்ப இந்த 4 நாள் மழையிலேயே தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச 2 தண்ணி சார். இந்த தண்ணீர் நாட்டுல ஒண்ணு இந்த தண்ணி இல்ல இந்த தண்ணி. ஓகே மேடம், நம்ம சப்ஜெக்ட் மாறி போறோம். இப்ப நம்ம பாருங்க திருப்பரங்குன்றதுக்கே வருவோம். இப்ப என்னன்னா நீங்க 26ல பாஜக ஆட்சியை பிடிக்கும்ன்றீங்க, அதனாலதான் இந்த கலவரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி திமுக விமர்சிக்கிறாங்களே. கலவரம் பண்ணி தான் நீங்க ஆட்சிக்கு வரணுமா அப்படின்ற கேள்வி வருது. நான் கேக்குறேன், இத முதல்ல இத பிரச்சனை ஆக்கினது யாரு? பாஜகவினர்னு சொல்றாங்க சார். மக்களுக்கு தெரியும், அங்க தீபம் ஏத்த போனவங்கள யாரு தடுத்தது? காவல்துறையினர். காவல்துறைக்கு அங்க என்ன பிரச்சனை, அங்க என்ன வேலை? முதல்ல காவல்துறைக்கு ஒரு மக்களோட வழிபாட்டு தலத்துல அங்க என்ன வேலை? அங்க பக்கத்துல இருக்க தர்காக்காரங்களும் சும்மா இருக்காங்க, லோக்கலா இருக்க மத்த மதயினரும் நல்ல ஒத்துமையா தான் இருக்காங்க. மக்கள் ஒத்துமையா தான் சார் இருக்காங்க. மதத்தை தாண்டி மொழியை தாண்டி தமிழக மக்கள் வந்தவரை வாழ வைக்கும் இந்த தமிழ்நாட்டுல மக்கள் ஒத்துமையா தான் இருக்காங்க. போலீஸ் ஏன் வந்து தடுக்கிறாருன்னு கேட்டீங்க, என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டோட சென்டிமெண்ட்டை நீங்க போலீஸ் வந்து காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு மக்களே வந்து இதை விரும்பல அப்படின்னு சொல்றாங்களே மேடம் பாஜக பண்றத. மக்களை காப்பாத்த வக்கில்லாத இந்த போலீஸ் நீ என்னையா சென்டிமெண்ட் காப்பாத்த? அதான் நல்லிணக்கத்தை அவங்க காப்பாத்துறாங்கன்னு சொல்லலாம். அதான் மக்களை காப்பாத்த தெரியல, பெண்களோட மானத்தையும் மரியாதையும் காப்பாத்த தெரியல. அதெல்லாம் குப்பையில தூக்கி போட்டாச்சு. ஆனா அப்படியே மத நல்லிணக்கத்தை காப்பாத்ததான் போலீஸ் வேலையா? நான் கேக்குறேன், இது போலீஸ் வேலையான்ற? மத நல்லிணக்கத்தை காப்பாத்துறது போலீஸோட வேலை தான். போலீஸோட வேலையா? அங்க மத நல்லிணக்கம் என்னையா சீர்கேடு போச்சு? எதுக்கு அதுக்கு போலீஸ் வேணும்னு நான் கேக்குறேன். அதாவது 1924 இதுக்கு பிறப்பிச்சாச்சு, அவங்களும் ஒத்துட்டாச்சு. அப்போலேருந்து மக்கள் வந்து நல்லபடியா தான் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒண்ணு இல்லாத பிரச்சனைய திருப்பரங்குன்றம் ஒரு பிரச்சனையே இல்லை, அதுல முதல்ல பிரச்சனை பண்ணியாச்சு.
அதுக்கு மேல 144 தடை. யாருக்காக 144 தடை? மறுபடியும் மேல்முறையீடும் போயிருக்காங்க. அதான் சொல்றேன், இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு எதுக்கு மேல்முறையீடு போகணும்ன்ற, இன்னைக்கு அரசு அப்போ தமிழ் கலாச்சாரத்தை எதுக்குதா நான் கேக்குறேன். அப்போ அரசாங்கம் மேல்முறையீடு போகுதுன்னா இந்த வழக்குல, அப்போ தமிழனா உங்களுக்கு பிடிக்கலையா? தமிழ் கலாச்சாரத்தை பிடிக்கலையா? தமிழ் கலாச்சாரத்துக்கு பாஜக என்ன அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருச்சு மேடம், நீங்க சொல்லுங்க. தமிழ் கலாச்சாரம் தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க, நீங்களே சொல்லுங்க. நல்ல கேள்வி. இதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நிதி ஒதுக்குறதுன்றது மத்திய அரசு தமிழ் சமஸ்கிருதம்னு இல்லை, ஒரு மொழிக்கு நிதி ஒதுக்குறதுன்றது அந்த மொழிக்கான எவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் இந்தியா முழுக்க இருக்கோ அந்த யூனிவர்சிட்டி நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டியோட ரேஷியோ, அந்த யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்தோட ரேஷியோ வச்சு தான் நிதி ஒதுக்குறாங்க. எவ்வளவு தமிழ் யூனிவர்சிட்டி, நீங்க தான் தமிழ்னு மூச்சுக்கு 300 தடவை கூவுறீங்கல்ல, ஏன் போய் பீகார்ல ஒரு தமிழ் யூனிவர்சிட்டி தொடங்கலையா? துபாயில தொடங்கல, ஜெர்மனில தொடங்கல, ஏன் பண்ணல? பாஜக வந்து தமிழ் மேல அவ்வளவு ஆர்வம் இருந்துச்சுன்னா அவங்க தொடங்கட்டுமே. இப்ப காசியில தமிழ் மாநாடு பண்ணாங்களே, இப்ப காசியில இப்போ 4வது முறை இப்போ தமிழ் மாநாடு பண்ணிருக்காரு மோடிஜி அவர்கள். மாணவர்களுக்கு எந்த வகையில இது பயனா இருக்க போகுது? ஏழை மாணவர்கள், ஏழை மக்களுக்கு எந்த வகையில பயனா இருக்க போகுது? அதான் எந்த வகையில இவங்க வந்து தமிழ்னு இவங்க குதிக்கிறவங்க எந்த அளவுக்கு இவங்க தமிழ் மொழிய இன்னைக்கு சீரடிச்சிருக்காங்கன்னா, இன்னைக்கு நம்ம உதவாநிதியோட பர்த்டே அன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது உதயநிதியா, அவர் எதுக்கும் உதவாத நிதி தான். அதனால இன்னைக்கு உதவாநிதியோட பர்த்டே அன்னைக்கு இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட 300 கோடி கார்பஸ் ஃபண்ட்ல கைய வச்சுட்டாங்க. அதுதான் தமிழ்நாட்டுக்கு அவங்க கொடுத்த பர்த்டே பரிசு. சூப்பர்ல. அதாவது அறிஞர் அண்ணா காலத்திலேருந்து சேர்ந்த ஒரு கார்பஸ் ஃபண்டு, ஒரு நிதி. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒதுக்க வேண்டிய நிதி. நான் கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, இங்கேருந்து அங்க போய் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில போய் தமிழ் கலாச்சாரத்துக்காக தமிழ் ஆய்வுக்காக 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டு வந்தீங்களே, அந்த ரூபாய் இங்க கொடுக்க வேண்டியதானே? அதை இங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கொடுக்க வேண்டியதானே? கல்வி நிதியை ஒன்றிய அரசு கொடுத்துருச்சா கேட்டோன்னு போராடி தானே பெற வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையுமே அரசியல் பண்றது பாஜக தானே அப்படின்ற மாதிரி கொடுத்த நிதியை நீங்க சொல்றீங்களே, அதுதானே பிரச்சனை இருக்கு. அந்த நிதிக்கான கேள்விகள் கேட்டா பதில் வரலையே. இன்னைக்கு மெட்ரோ ஒரு பிரச்சனையா? மெட்ரோ ஒரு பிரச்சனை இல்லையே. நீங்க டிபிஆர் சரியா சப்மிட் பண்ணல, வேணும்ட்டே ஒரு டிபிஆர்ல தப்பா டேட்டாவை கொடுத்துட்டு 2011ஓட சென்சஸ் டேட்டாவை கொடுத்துட்டு, ஏன் நீங்க தப்பு பண்ணீங்க? வேணும்ட்டே ஒன்னு ரிஜெக்ட் ஆகி வரணும், அது அரசியல் பண்ணணும்னு பண்ணது. அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். இன்னைக்கு 4000 கோடி நிதி இந்த ஒரு இதுக்காக, மழை பேரிடர் கால இதுக்காக, அதை என்ன பண்ணீங்க? அதை வீங்கியாச்சே. சோ இன்னைக்கு ஒரு நிதியும் ஒதுக்கப்பட்ட நிதி எல்லாமே இந்த மாதிரி அரசியல்லாம் நீங்க பண்ணலாம், ஓகே, ஆக்கப்பூர்வமான அரசியல்னு சொல்லலாம். எது எடுத்ததுக்கெல்லாம் திருப்பரங்குன்றம், எல்லாத்துலயுமே மத அரசியல் இப்படியே போச்சுன்னா வந்து எந்த வகையில தமிழ்நாடு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது? அதாவது 1999 மாஞ்சோலையில ஒரு பெரிய ஒரு சம்பவம். அதாவது அங்க இருக்க தேயிலை ஒர்க்கர்ஸ், இப்படி அண்ணா திமுக ஆட்சியில் நடந்த வாச்சாத்தி மாதிரியா? நான் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. அப்போ வந்து அப்பாவு அவர்கள் சொல்றாரு, கிட்டத்தட்ட 14 பேர் பலியாயிட்டாங்க, 21 பேர் பலியாயிட்டாங்க. அப்போ வந்து அப்பாவு அவர்கள் சொல்றாரு, கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ இந்த மாதிரி நான் வந்து சொன்னேன் கருணாநிதி அவர்கள் கிட்ட, கலைஞர் கிட்ட, இந்த மாதிரி கலெக்டரையும் டிஜிபியும் வேலையில நீக்கணும் அப்படின்றதுக்கு முடியாதுன்ட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மத அரசியல் கொண்டு வந்ததே திமுக தான் அப்படின்னு அவர் அன்னைக்கே சொல்லியிருக்கார். அந்த மாதிரி இன்னைக்கு மதத்தை ஒரு பிரச்சனையாக்கி, மொழியை ஒரு பிரச்சனையாக்கி அரசியல் செய்ய துடிக்கும் இந்த திமுக அரசு. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத இந்த ஒரு திருக்கார்த்திகை தீபத்தை, ஒரு நல்ல ஒரு விஷயத்த, ஒரு மங்களகரமான விஷயத்த, தமிழ் கலாச்சாரத்துல முக்கியமான ஒரு விஷயத்த இன்னைக்கு ஒரு பிரச்சனையா பண்ணி நீங்க தடுத்துட்டீங்கல்ல. திருப்பரங்குன்றம் மட்டும் பேசுறீங்க, எவ்வளவு தர்கால தீபம் ஏத்திருக்காங்க, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுதா மேடம்? நல்லது தானே, பண்ணட்டுமேன்ற நல்லது. அவங்க பாராட்ட மாட்டீங்களே பாஜகவினர், அதெல்லாம் பாராட்ட மாட்டாங்களே. அவங்க பண்ணட்டுங்க, யாருமே யாரையும் தடுக்கல. இன்னைக்கு தடுக்க போய் தானே பேச வர வேண்டி இருக்கு. இன்னைக்கு இவங்க பண்ண வேண்டியதை இவங்க தமிழ்நாட்டுல
இந்துவும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையா தான் இருக்காங்க. அதை வந்து சீர்குலைக்கிறது பாஜகவினர்னு ஒத்துக்கிறீங்களா நீங்க? அதை வந்து அரசியல் பண்றது திமுகவினர். அது இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல பட்ட மணக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. மத கலவரத்தை தடுக்கிற இடத்துல திமுக இருந்தா அதை வந்து அரசியல்னு எப்படி நீங்க சொல்றீங்க? எங்கெங்க தடுச்சது? இங்க என்னங்க கலவரம்? அங்க இருக்கிற முஸ்லிம்கள் ஒண்ணுமே பேசல. போலீஸ் மண்டையை உடைச்சாங்க, அது சொல்லுங்க. போலீஸ்க்கு அங்க என்ன வேலைன்ற? போலீஸ்க்கு அங்க என்ன வேலை இல்லைன்னா அடிப்பாங்களா? நான் அந்த இடத்துல இல்ல. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. யார் அடிச்சாங்க, எதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு என்னால அது டைரக்டா கமெண்ட் பண்ண முடியாது. பட் ஓவரால் அந்த இடத்துல இது ஒரு பிரச்சனையே இல்லாத ஒண்ணுதான் ஒரு மத கலவரமா தூண்டி இன்னைக்கு இது ஒரு 2வது நாளா இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்க அளவுக்கு, அதாவது மக்கள் வந்து நான் வந்து என் மதத்தை கடைபிடிக்கிறதுக்காக, என்னோட கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறதுக்காக கூட நான் நீதியை தேடி போகணும், கோர்ட்டை தேடி போகணும் இல்லையா? அப்படிதானே? ஆக மக்களுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் வந்து பாஜகவினர் என்னைக்கும் கையெடுக்க மாட்டாங்க. மதம், சாமி, இதுக்கு மட்டும்தான் கோவில், இதுக்கு மட்டும் தான் அரசியல் பண்ணுவாங்களான்ற கேள்வி வந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அதாவது இன்னைக்கு இதை ஒரு அரசியல் பண்ணது திமுகவினர். அரசியல் அவங்க பண்ணட்டும், பாஜக ஏன் இதை கையில் எடுக்குதுன்னு நான் கேட்கறேன். இது தமிழ் கலாச்சாரத்துக்குரிய விஷயம். கலாச்சாரத்துக்கு மட்டும்தான் பாஜக வந்து நிற்கும். மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களோ நன்மைக்கோ பாஜக நிற்காதுன்னு எடுத்துக்கலாமா? எல்லாத்துக்குமே தான் நிக்கிறோமே. ஏன் இப்போ கோவை பிரச்சனைக்கு நின்றோமே, அடுத்து இப்போ அந்த என்ன சொல்றது, ஈவன் அந்த டெல்லி பிரச்சனைக்கு நின்றோமே, டெல்லி டெரரிஸ்ட் அட்டாக்கு நின்றோமே, எல்லா பிரச்சனைக்கும், கெவின் படுகொலைக்கு நின்றோமே, அஜித் குமார் வழக்குக்கு நின்றோமே, எல்லாத்துக்குமே தான் நிக்கிறோம். இதுவுமே ஒரு மக்களோட பிரச்சனை. ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுறது ஒரு மக்களோட பிரச்சனை தான். என்னன்னா கலாச்சாரம், மதம் இப்படின்னா மட்டும்தான் பாஜக பிரதானமா வந்து நிற்கும். அது சார்ந்த மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு வந்து பாஜக நிற்க மாட்டாங்கன்ற மாதிரி திமுகவினர் விமர்சிக்கிறாங்க. அதாவது திமுகவினருக்கு இன்னைக்கு மதத்தை அரசியல் பண்ணியே பழகினவங்க இன்னைக்கு ஒன்றிய அரசுன்றாங்களே, மத்திய அரசு என்ன நீதி கொடுக்குது அப்படின்ற கூட மூடி மறைக்கிற ஒரு திமுக அரசுகிட்டேருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்ன்ற. அதாவது 30,000 கோடி கப்பல் கட்டுமான துறைக்கு ஒதுக்கினாங்க. யாரு? மத்திய அரசு. அதுக்கு அதுக்கு நம்ம டிஆர்பி ராஜா அவர்கள், வெத்து பேப்பர் அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன ட்வீட் போட்டீங்க சார்? நீங்க என்ன ட்வீட் போட்டீங்க? ஏன் மத்திய அரசு 30,000 கோடி நிதி ஒதுக்கின்னு ஏன் நீங்க பொறுத்துக்கல? ஏன் உண்மையை மறக்கிறீங்க? ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? 10 லட்சம் கோடி முதலீடு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல, டிஆர்பி ராஜா அவங்களுக்கு பங்கு இருக்கு. 10 லட்சம் கோடி யார் கொண்டு வந்தாங்க? திமுக அரசு. எங்க இருக்கு காமிங்க. அதுக்கு நான் சொல்றேன், சரி 10 லட்சம் கோடி மட்டும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஸ்டாலினை தூக்கி வச்சு கொண்டாடுறோம் நாங்க பாஜகவினர். அதுக்கு வெள்ளை அறிக்கை விடட்டும், வெள்ளை அறிக்கை விடுக்கட்டும். தைரியம் இருந்தா, தில் இருந்தா ஸ்டாலின் அவர்கள், டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளை அறிக்கை விடட்டும்ன்ற. நீங்க வந்து இப்ப கூட்டணியில இருக்கீங்க அதிமுக கூட. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வெள்ளை அறிக்கை விட்டாரு, யாருமே விடுறது இல்லையே மேடம். அவங்களும் கேட்கலங்க. எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன வேணா 1000 பேசலாம், இழிச்சவாயு தமிழ். ஏன்னா இன்னைக்கு இவரு ஜெர்மனி, லண்டன், பிரான்ஸ்னு அங்க இங்க சுற்றுப்பயணம் போறாரே தவிர பக்கத்து நாடு பாருங்க, சந்திரபாபு நாயுடு அவர்கள் இங்க வர வேண்டிய ஹுவாசிங் நிறுவனம் 1700 கோடி முதலீடு அங்க ஓடி போயிட்டாங்க. ஏன் ஓடி போயிட்டாங்க? இன்னைக்கு கூகுள் நிறுவனம் சிஇஓ ஒரு தமிழன் தானே, சுந்தர் பிச்சை அவர்கள் மதுரை மண்ணை சேர்ந்தவர். அவர்கிட்ட இருந்து முதலீடு அந்த 15 பில்லியன் இங்க கொண்டு வர உங்களுக்கு வக்கில்ல. எதுக்கு நீங்க எல்லாம் பேச வரீங்க? டிஆர்பி ராஜா அவர்கள் இதுக்காகவே ரிசைன் பண்ணணும். இதுக்காகவே he must resign his position. இன்னைக்கு டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்கிறதுனாலே இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த முதலீடும் வரல. நான் கேக்குறேன், சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்னைக்கு ப்ளூம்பர்க்ல போன மாசம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி பேசுறாருங்க. போன நிறுவனத்தை பேசுறீங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களால இந்த மத அரசியல் பண்ண தெரிஞ்ச ஸ்டாலின் அவர்கள், மொழி அரசியல் பண்ண தெரிஞ்ச ஸ்டாலின் அவர்கள், இந்த டீ கடை டாக்கெல்லாம் ஒரு அரசியலா பண்ண தெரிஞ்ச ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் பேசுவீங்களா? நீங்க பேசுவீங்களா? டிஆர்பி ராஜா அவர் பேசுவாரா? நான் சேலஞ்ச் பண்றேன், பேசுவீங்களா? ஒரு நிமிஷம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பேசுவீங்களா? நேருக்கு நேர் வாங்க பேசலாம். பேசுவீங்களா? பேசுவாங்க மேடம். பேசுவாங்களா? வர சொல்லுங்க, பேச சொல்லுங்க சார். இன்னைக்கு அதாவது முன்னேற்றத்தை பத்தி பேச தெரியாத வக்கில்லாத இந்த அரசு இந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. இங்க இருந்து போன நிறுவனத்தை எல்லாம் பேசுறீங்க, போர்டு நிறுவனத்தை மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி பல நிறுவனங்கள் இருக்கு, அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க?
எவ்வளவு நிறுவனம் இருக்கு சார் அதை சொல்லுங்க. ஃபாக்ஸ்கான் அவ்வளோ பீத்திட்டாரு. ஃபாக்ஸ்கான் ஏற்கனவே இருக்கிற ஜெர்மனி போனாரு, மூணு MOU சைன் பண்ணாரு. 3 நிறுவனமே இங்கே இருக்கு. அதை இங்கே நீங்க சைன் பண்ணிருக்கலாமே, அங்க போய் எதுக்கு சைன் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். அதாவது இன்னைக்கு மக்களை ஒரு ஏமாளியாக்கி கோமாளியாக்கி நல்லா பிடிசுத்தி போடும் இந்த திமுக அரசு 2026 மக்கள் முடிவு கட்டுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுதா இல்ல திமுக கூட்டணி வெற்றி பெறுதான்ட்டு. என்டிஏக்கே வெற்றி, கண்டிப்பா எங்களுக்கு வெற்றி நிச்சயம். பொறுத்திருந்து பார்ப்போம் மேடம். உங்கள் நேரத்துக்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.